ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு லோ பட்ஜெட் வீட்டை தாங்க. அதை பார்க்குறக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க இது. நல்லா பிக்கான ஏரியா கூட. இந்த ஏரியாவில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரைனேஜ் எல்லாம் இருக்குது. நல்ல தண்ணி கனெக்ஷன், இபி எதுக்குமே எந்த தொந்தரவுமே இல்லை. சத்தி ரோட்டுக்கு ரொம்ப நியர்பை இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற வீடு இது தாங்க. வீட்டோட எலிவேஷனுங்க ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்கு. வீட்டோட கேட்டு ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்குங்க. உள்ளே வந்ததுமே 10க்கு 18 அப்படிங்கிற அளவில் இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. ஒரு இன்னோவா மாதிரியான கார்களை கூட நம்ம இதில் நிறுத்திக்க முடியும். எலிவேஷன் டைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸி லுக்கில் பிளாக் வித் ஒயிட்டில் டிசைன் பண்ணியிருக்கு. படிக்கு கீழே உள்ள ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க. இதை ஒரு வாஷிங் மிஷின் இதுக்கு வைக்கிறதுனால வச்சுக்கலாம், யூபிஎஸ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். எதுவாக வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை 2 வீலர் பார்க்கிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி தான் இதை பிளான் பண்ணியிருக்கு. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலுங்க. வீட்டோட தளவு நில தேக்கில் போட்டிருக்கு. உள்ள என்ட்ரானதும் ஒரு ஹாலுங்க. இந்த ஹாலோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. ஜன்னல் பைடியில் யூபிவிசி விண்டோ யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பைடி பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாலில் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கு. ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் அதை பிளான் பண்ணியிருக்கு. பெட்ரூமோட டோரு ரெடிமேட் டோர் யூஸ் பண்ணியிருக்கு. கீழே உள்ள பெட்ரூமோட அளவு 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லேயும் கபோர்டு ஒர்க்கு, லேப்டாப் கவர் பண்ணியிருக்கு. உள்ளே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கு. 4க்கு 6 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்படியே வரும்போது அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்கு. ஆறுக்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு. செல்ஃபுகளையும் கவர் பண்ணியிருக்கு.
இந்த வீட்டுக்கு படி அவுட்டர் படிக்கட்டு தான் கொடுத்துருக்கு. ரெண்டல் பர்பஸுக்காக பிளான் பண்ணி இதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கிறதால மேலே ஒரு போர்ஷன் கொடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் இதோட படிக்கட்டை அவுட்டர்லேயே பிளான் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு பெட்ரூமும் மேலே ஒரு பெட்ரூமும் பிளான் பண்ணியிருக்கோம். மொட்டை மாடி நல்ல விஸ்தாரமாக இருக்குது. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு மேலே டேங் வைக்கிறதுக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு படிக்கட்டு கொடுத்துருக்கு. மாடியில் உள்ள பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 10. மாடியில் உள்ள பாத்ரூமோட அளவும் பார்த்தீங்கன்னா 6க்கு 4. இந்த பெட்ரூம்லையும் லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் வீடு வேணும், லோ பட்ஜெட்டில் வீடு வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் லோ பட்ஜெட்டில் இப்போ வீடுகள் ரொம்பவே குறைவாயிருச்சு. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வேணும், இது மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் நிறைய சொன்னீங்க. அது மாதிரி இடத்த நம்ம தேடி பிடிச்சி வாங்கி அதை 2ஆக பிரித்து ஒரு அளவான பட்ஜெட்டில் இந்த வீடை பிளான் பண்ணோம். இது நம்மளோட ப்ராஜெக்ட் தாங்க. இந்த வீடை நீங்கள் வாங்கினீங்கன்னா புரோக்கர் கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்காது. நேரடி ஓனர் தான், டைரெக்டாகவே நீங்கள் வாங்கிக்கிற முடியும். 700 ஸ்கொயர் ஃபீட்டு இடங்க. மேற்கு பார்த்த சைட்டு, வடக்கு வாசல். பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் தண்ணி தொட்டியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 லிட்டருங்க. போரோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 அடிங்க. இது ரெண்டல் பர்பஸ்க்காக பிளான் பண்ணி அதுக்காகவே அப்ரூவலும் வாங்கி 3 ஃப்ளோர் வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன், சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன்னு 3 ஃப்ளோர் வரைக்கும் போட்டுக்கிற அளவுக்கு இந்த பில்டிங்க்கு நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம். ஆனால் ஒரு ஃப்ளோர் தான் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். மேலே உள்ள ஃப்ளோரில் ஒரே ஒரு பெட்ரூம் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை உள்ளபடியாக வச்சுருந்தோம்னா இதை வெளியில் இந்த ரெண்டல் பர்பஸ் அப்ரூவலையும் இந்த ரெண்டல் பர்பஸையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறையா கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்குறது டியூப்ளெக்ஸ் மாடல் வேண்டாம், உள்ளே படி வச்சு எங்களுக்கு வேணாம், வெளியில் படி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காச்சும் பிளான் பண்ணிக்கிற முடியும், அதனால் எங்களுக்கு ஒரு இன்கம் வரும், இந்த மாதிரி தான் நிறையா பேர் சொன்னீங்க. அதிக பேர் நம்ம பார்த்தப்போ பழகுனப்போ அவங்க ஆசைப்பட்ட பிளான் இந்த மாதிரி தான் இருந்தது. அவுட்ரு படிக்கட்டு வேணும், வெளியில் ஒரு இன்கம் வர்றது மாதிரி எங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. அதை மைண்டில் வச்சு தான் அதே மாதிரி பிளான்லேயே நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த வீட்டுக்கான விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 லட்ச ரூபா சொல்லியிருக்கேன். இதில் சற்று குறைக்கப்படும். இது குமரன் ஹாஸ்பிட்டலோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கு. கொண்டையம்பாளையம் பஞ்சாயத்தில் வருதுங்க. குமரன் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பக்கம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே நீங்கள் சத்தி ரோடை ரீச் பண்ணிட முடியும். அவ்வளோ ரொம்ப பக்கத்துலேயே இது அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.